கோழி வந்ததா முதலில் அல்லது முட்டை வந்ததா முதலில்? கோழியையும் கண்ணால் பார்க்கிறோம், முட்டையையும் கண்ணால் பார்க்கிறோம். கண்ணால் பார்த்த ஒரு உயிரினத்தை நாம் இதுவரை எது முன்னாடி வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்பேற்பட்ட உலகத்தை, பிரபஞ்சத்தை, சூரியன், மற்ற கோள்கள் இதெல்லாம் எப்பொழுது படைக்கப்பட்டன, யார் படைத்திருப்பார்கள் என்பதை நம் சிற்றறிவினால் உணர முடியாது. வள்ளுவர்கிட்ட கேட்டான், இதெல்லாம் உண்மையா? எப்பொழுது தோன்றியது, யார் படைத்தார்கள் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட போய் தூங்கிட்டு இருக்கார். வள்ளுவர்கிட்ட போய் எழுப்பி ஒருத்தன் கேட்டான். உடனே அவர் முடிச்சு பார்த்து சொன்னார், சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய சிற்றறிவுக்கு இது புலப்படாது, யார் படைத்தார் என்பதும் புலப்படாது, எப்பொழுது தோன்றின என்பதும் புலப்படாது. எனவே உன்னுடைய சிற்றறிவினால் இதை காண முடியாது என்றார். வள்ளுவரே 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்பொழுது தோன்றியது, யார் படைத்தது என்பதை உன் சிற்றறிவினால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். நாம் தான் அதை கண்டுபிடிச்சிட்டோம். கடவுளை மிஞ்சியவன் மனிதன் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். புரியுங்களா? சாதாரண கோழியையும் முட்டை இருந்தால்தான் கோழி உருவாகும், கோழி இருந்தால்தான் முட்டை உருவாகும். இதில் எது முதலில் வந்தது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்மால் கூற முடியுமா? ஆகாயத்தின் எல்லையை எவனாவது அறிந்தவன் உண்டா? எனவே முற்றும் துறந்த ஞானி தான் உண்மையை கூற முடியும். உன் சிற்றறிவுக்கு இது கண்ணுக்கு புலப்படாது. பேரறிவு படைத்த இறைவன் சிற்றறிவு பல்நாள் சிற்பிணி சிற்றறிவு உடையாக்கு அப்படிம்பார் வள்ளுவர். அதாவது கொஞ்ச காலம் ஆள்றான் மனுஷன், அதில் பல பிணிகள் நமக்கு. பிணிகள் வேறு, நோய்கள் வேறு. நோய் வந்தால் போய்விடும், பிணி வந்தால் நம்ம விட்டு போவார். இதில் கல்வி எங்கே கற்பது, கடவுளை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது, உன் அறிவுக்கு முடியாத விஷயம். அதனால் அதை ஓரங்கற்று வழிபடுதலை மேற்கொள். புரியுங்களா? இதுதான் கடவுளை வழிபடு, அவ்வளவுதான். இது எப்போ தோன்றினார், எப்போ உலகத்தை படைத்தார் அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காதுன்ட்டார். ஆனால் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கூறுகிறார்கள், பல 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன் மாக்மா என்ற வாய்க்கோளம் தோன்றியது. நம்மளுடைய தாத்தா அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தாவே கண்டுபிடிக்க முடியலை. ஒரு வரியில் போட்டான், பல 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன் அப்படின்ட்டான்.